Hi friends, welcome to our channel. நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் இன்ஃபர்மேஷன். நம்ம இன்றைக்கி இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான். அதாவது நம்ம நம்மளோட சிஸ்டமுக்கு ஓஎஸ் போடும்போது ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் வேணும். அந்த பூட்டபிள் பென்ட்ரைவை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணணும். அந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணி சிஎம்டி அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோமா கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும். அந்த கமெண்ட் ப்ராம்ப்டை கிளிக் பண்ணி அந்த கமெண்ட் ப்ராம்ப்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பென்ட்ரைவில் ஏதாச்சும் முக்கியமான ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நம்ம நம்மளோட லோக்கல் சிலியோ டிலியோ ஏதோ ஒன்று நம்மளோட சிஸ்டமில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நம்மளோட பென்ட்ரைவே நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். அதனால் அதை நம்மளோட லேப்டாப்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இங்கே காப்பி பண்ணிவிட்டு நான் என்னோடய லோக்கல் டியில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பூபதி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் பேஸ்ட் பண்ணுற பாருங்க. நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நான் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாம் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நான் ஏன் காப்பி பண்ண சொல்கிறேன்னா, நம்மளோட பென்ட்ரைவையே ஃபுல்லாகவுமே நான் ஃபார்மேட் பண்ண போகிறேன். ஃபார்மேட் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ் மொத்தமே அதில் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும். அதனால் ஃபார் சேஃப்டிக்கு நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த காப்பி ஆகிடுச்சு. இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். கமெண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ண உடனே டிஸ்க்பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். DISKPART ஸ்பேஸ் இல்லாமல் நான் இங்கே எப்படி டைப் பண்ணுறனோ அதே மாதிரி தான் நீங்களும் டைப் பண்ணணும். டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்த உடனே டிஸ்க்பார்ட்னு சைடில் தனியாக வரும். அது வந்த உடனே லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நான் டைப் பண்ணுறேனோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு 2 டிஸ்க்கு காட்டும். டிஸ்க்கு 0 டிஸ்க்கு 1. நம்மளுடைய பென்ட்ரைவு டிஸ்க்கு 1 8GB. அதனால் இப்போ நான் செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்க் 1ன்றது நமக்கு செலக்ட் ஆகிடும், அங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்து க்ளீன் அந்த செலக்ட் டிஸ்க் 1, அதாவது நம்மளுடைய பென்ட்ரைவை இப்போ க்ளீன் பண்ணுறோம். அதனால் க்ளீன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இப்போ அது க்ளீன் ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம காட்டும். அதுக்கு அடுத்து க்ரியேட் பார்ட்டிஷியன் ப்ரைமரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். கவனமாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா க்ரியேட்டிங் ஸ்பெசிஃபைட் பார்ட்டிஷன் சொல்லி வருதா. இப்போ அதுக்கு அடுத்து செலக்ட் பார்ட்டிஷியன் 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். செலக்ட் பார்ட்டிஷியன் 1 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்ததுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா எரர் காட்டும். எரர் காட்டும் போது அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ ஆக்டிவ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ACTIVE ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நமக்கு பூட்டபிள் பென்ட்ரைவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளோட பென்ட்ரைவ் பூட்டபிள் பென்ட்ரைவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுடைய பென்ட்ரைவை போய்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி காலியாக டிஸ்க்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ண சொல்லி கேட்கும். ஃபார்மேட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட்னு சொல்லி கொடுங்க. ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்தா ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று வரும். உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் எரேஸ் ஆகிடுன்னு சொல்லி கேட்கும். ஓகே கொடுங்க. அது ஃபார்மேட் ஆகும். இப்போ ஃபார்மேட் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வருது. ஓகே கொடுங்க. இப்போ உங்களோட டிஸ்க்கு ஃபார்மேட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஓஎஸை காப்பி பண்ணோம்னா நம்மளோட சிஸ்டமுக்கு ஓஎஸை நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.